ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். சிறைகளில் சமீபத்தில் ஏற்பட்ட அமைதியின்மை மற்றும் மோதல்களை கட்டுப்படுத்தும் ஒரு விரைவான நடவடிக்கையாக சமீபத்தில் ஓய்வு பெற்ற 1000 ராணுவ வீரர்களை சிறை காவலர்களாக நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறை அமைப்பில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எடுக்கப்பட்ட இந்த முடிவுக்கு மேலதிகமாக நாடு முழுவதும் உள்ள 32 சிறைச்சாலைகளில் சிறப்பு அதிரடிப்படை பிரிவுகளை நிறுவுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சிறைகளில் நிலவும் தற்போதைய நிலைமை குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் நடைபெற்ற ஒரு சிறப்பு கலந்துரையாடலில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது. இதேவேளை ஒரு சிறையில் ஏற்படும் அமைதியின்மை மற்ற சிறைகளுக்கு பரவுவதை தடுப்பதற்காக ஒவ்வொரு சிறையிலும் சிறப்பு ஒருங்கிணைப்பு குழுக்கள் நிறுவப்பட உள்ளதாக ஒரு சிரேஷ்ட அரசாங்க அதிகாரியை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. சிறைச்சாலை திணைக்களம், போலீஸ் துறை, காவல் படைகள், சிறைச்சாலை திணைக்களம், போலீஸ் துறை, ஆயுதப்படைகள் மற்றும் உளவுத்துறை ஆகியவற்றின் பிரதிநிதிகளை கொண்ட இந்த குழுக்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதன் மூலம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் என்றும் கூறப்படுகின்றது. சிறை காவலர்களின் கடுமையான பற்றாக்குறையை நிரப்புவதற்கு இந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்படுகின்றார்கள். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவிற்கு குறுகிய கால பயிற்சி அளித்த பிறகு பணியில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஆட்சேர்ப்பு செயல்முறையை விரைவுபடுத்துவதற்கு நீதி அமைச்சர் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் தரநிலைமைகளுக்கு ஏற்ப ஓராண்டுக்குள் மின்னணு கடவுச்சீட்டுகளை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பொது திறவுகோள் உள்கட்டமைப்பு பாதுகாப்பு அமைப்பை கொள்முதல் செய்வதற்கான புதிய கொள்முதல் செயல்முறை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான டெண்டர்கள் விரைவில் கோரப்படும் என்றும் அவர் நாடாளுமன்றத்தில் கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சில குறைபாடுகள் காரணமாகவே முந்தைய கொள்முதல் செயல்முறை ரத்து செய்ய வேண்டியிருந்தமை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஏற்கனவே 4 மின்னணு வாயில்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் மின்னணு கடவுச்சீட்டுகள் அறிமுகப்படுத்துவதை அடுத்த ஆண்டுக்குள் மேலும் 12 மின்னணு வாயில்களை நிறுவ திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய பி தொடர் கடவுச்சீட்டுகளில் பக்கங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் புதிய கடவுச்சீட்டில் பக்கங்களின் எண்ணிக்கை 64 இருந்து 48 குறைக்கப்பட்டுள்ளதாகவும் பக்கங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதால் எந்த பிரச்சனையும் எழவில்லை என்றும் இலங்கை கடவுச்சீட்டு சர்வதேச தரத்துக்கு இணையாகவே உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அறகலைய போராட்டத்தின் போது கோட்டபாய ராஜபக்ஷ அரசாங்கம் ஒரு பிடி பின்வாங்கியது. உயிர்களை பலி கொடுத்தோ அல்லது பிள்ளைகளை கொன்றோ அரசாங்கத்தை பாதுகாக்க நாங்கள் நினைக்கவில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மேலும் அந்த காலப்பகுதியில் நாங்கள் அமைதியாக செயற்பட்டமையே எங்களுடைய பலவீனம் என்று நான் நம்புகின்றேன் என்றும் அவர் ஊடக சந்திப்பொன்றின் போது குறிப்பிட்டிருந்தார். இவருடைய இந்த பதிவுக்கு எதிராக மக்கள் பதிலளிக்கவில்லை. தற்போது நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற சிறைச்சாலை கலவரங்கள் கூட ராஜபக்சர்களின் சதி திட்டமே. நாட்டை வங்குரோத்து நிலைமைக்கு கொண்டு சேர்த்த ராஜபக்ஷ குடும்பத்திற்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதுதான் எல்லா மேற்கத்திய நாடுகளது நடைமுறையாகும். ராஜபக்ஷ குடும்பத்தினர் இல்லாமல் இலங்கையில் எந்த தீங்கும் நடப்பதில்லை. ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் நேரடிய தொடர்புடையவர்களும் அவர்களை என்று சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு முன்னாள் ஜனாதிபதி போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை முடக்குவதற்கு சிறைக்குள் இருக்கும் கைதிகள் தூண்டிவிட்டு வன்முறையை ஏற்படுத்த சிலர் முயல்வதாக பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் சிறைச்சாலை வன்முறை மற்றும் அரசாங்க நடவடிக்கை நாட்டில் சமீபத்தில் சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட வன்முறைகள் மற்றும் அசாதாரண சூழ்நிலைகள் குறித்து அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றது. கடந்த காலங்களில் இலங்கை போதைப்பொருள் கடத்தலுக்கான ஒரு முக்கிய மத்தியஸ்த நிலையமாக விளங்கியுள்ளது. தற்போதைய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு போதைப் பொருளை முழுமையாக ஒழிப்பதற்கான தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு குற்றவாளிகள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகின்றனர். போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு சில அரசியல்வாதிகளுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பது தற்போதைய சம்பவங்கள் மூலம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை முடக்குவதற்கு சிறைக்குள் இருக்கும் கைதிகளை தூண்டிவிட்டு வன்முறையை ஏற்படுத்த சிலர் முயல்கின்றனர். சூழ்நிலையை கட்டுப்படுத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் உயர்மட்ட சந்திப்பும் நடைபெறுகின்றது. இதில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, நீதி அமைச்சர் ஹேஷன நாணயக்கார மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் பங்கேற்று அவசர கால நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்தனர். சிறைச்சாலை அமைதியின்மை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாகவும் நாட்டின் அமைதியை குலைக்க முயலும் நபர்களுக்கு எதிராக மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்படுகின்றது.
முன்னாள் அமைச்சர்கள் உட்பட அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் உட்பட ஏறக்குறைய 50 அரசு உயர் அதிகாரிகள் இந்த வருட இறுதிக்குள் கைது செய்யப்பட உள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு, குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் இவர்கள் தொடர்பான விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகின்றது. மேற்குறிப்பிடப்பட்ட அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளின் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகளால் நாடு இழந்த பணத்தின் தொகை 5000 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மற்றும் போலீஸ் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் பல்வேறு ஊழல்கள் மற்றும் முறைகேடுகளுக்கு கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் உட்பட கிட்டத்தட்ட 20 அரசியல்வாதிகள் பல்வேறு தண்டனைகளை பெற்று சிறையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரசியல்வாதிகள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதை தடுப்பதற்கு புலனாய்வு திணைக்களங்கள் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர்களை கண்காணிக்க சிறப்பு உளவு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. நாட்டில் பொது சொத்துக்களை வீணடித்த அரசியல்வாதிகள் மற்றும் ஏனையவர்கள் தொடர்பில் போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அரசாங்க தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே பல்வேறு தொழில்நுட்ப பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி சில வழக்குகளில் இருந்து தப்பிய பல அரசியல்வாதிகள் குறித்த தகவல் வெளியாகி தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்து மீண்டும் வழக்கு பதிவு செய்யும் அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். எதிர்வரும் முக்கியமான தேர்தலுக்கு முன்னர் இந்த விசாரணைகளை முடிக்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. சப்ரமுக மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் கேண்டிக், நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. உவா மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு வடமேல் மாகாணத்தில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மத்திய, சப்ரமுக, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்துக்கு சுமார் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி பலத்த காற்று, மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். காலநிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட எதிர்வரும் அறிவிப்புகளை அவதானிப்பில் மேற்கொள்ளுமாறு கடல்சார் மற்றும் மீனவ சமூகத்தினருக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவு கூறியுள்ளது. பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடற்பரப்பு குறித்து சிவப்பு எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதுடன் அப்பகுதிகளுக்குள் உள்ள கடல் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும். எனவே மறு அறிவித்தல் வரை இந்த கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என்று கடல்சார் மற்றும் மீனவ சமூகத்தினருக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. மட்டக்களப்பு, திருகோணமலை, காங்கேசன்துறை, மன்னார் ஊடாக சிலாபம் வரையான மற்றும் காலியில் இருந்து மாத்தறை வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த கடற்பரப்புகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடும் சமூகத்தினர் இது குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்படுகின்றது. கடற்பரப்புகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என்பதுடன் அவ்வேளைகளில் அக்கடற்பரப்புகள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பாக காணக்கூடிய சாத்தியக்கூறுகளும் உள்ளன என்று கூறப்பட்டுள்ளது. போலி நாணய தாள்களை அச்சிட்ட நபர் ஒருவர் மேற்கு மாகாண தெற்கு குற்றப்பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேற்கு மாகாண தெற்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்படி சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி மிரிஹானாவின் கோட்டை வீதி பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்தில் 7 போலி 5000 ரூபாய் நோட்டுகளும் 6000 ரூபாய் நோட்டுகளும் ரூபாய் 500 நோட்டுகள் ஒன்றும், ஒரு கணனி, ஒரு ஸ்கேனர் மற்றும் இதற்காக பயன்படுத்தப்பட்ட பல்வேறு உபகரணங்களும் மீட்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் கைது செய்யப்பட்ட புறக்கோடையைச் சேர்ந்த 53 வயதான சந்தேக நபர் இன்று நுகக்கொடை நீதவானை நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கு கடத்த பிரப்பன் வலசை கடற்கரைக்கு வானில் கொண்டு வரப்பட்ட 297 கிலோகிராம் கஞ்சா இன்றைய தினம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு இதுவரை 670 கிலோகிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதோடு கடத்தல்காரர்களின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர் சந்தீஷ் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் உட்கோட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேகத்துக்கிடமான முறையில் இன்று நின்று கொண்டிருந்த வான் ஒன்றை சோதனை செய்த போது
அதில் 297 கிலோகிராம் நிறையுடைய கஞ்சா பொட்டலங்கள் இருந்து தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து வானுடன் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த போலீசார் அங்கு நின்று கொண்டிருந்த கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய ஆற்றங்கரை பகுதியைச் சேர்ந்த தினேஷ் மற்றும் பிள்ளைமடம் பகுதியைச் சேர்ந்த களஞ்சீஸ்வரன் ஆகிய இருவரையும் கைது செய்து ராமநாதபுரம் ஆயுதப்படை மைதானத்துக்கு அழைத்து வந்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். போலீஸ் நடத்திய முதற்கட்ட விசாரணைகளில் கஞ்சா பொட்டலங்கள் அனைத்தும் ஆந்திராவில் இருந்து கொண்டு வரப்பட்டதாகவும் இவை பிரபன்ஸ் வலசை கடற்கரையில் இருந்து கடல் வழியாக இலங்கைக்கு கடத்திச் செல்ல இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டதுடன் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா பொட்டலங்களை மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர் சந்தீஷ் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் பிரபன்ஸ் வலசை கடற்கரையில் 297 கிலோகிராம் கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் மாவட்ட போலீசார்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆண்டு இதுவரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் 212 போதைப் பொருள் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 670 கிலோகிராம் கஞ்சா மற்றும் 1 கிலோகிராம் 800 கிராம் பெத்தமெட் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கைது செய்யப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கு மற்றும் சொத்துக்கள் முடக்கப்பட்டு வருவதுடன் போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.